கார்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு ஒரு புது கம்பெனி. நான் ஒரு ஷாப் பண்ணப்ப சொன்னேனே, எல்லா கம்பெனிலையும் நான் ஒரு ஷாப்பிங் பண்ணணும்னு சொல்லிட்டு இருந்தேனே, அதே மாரி இப்போ ஒரு ஷாப் பண்ணியிருக்கேன். மீஷோலேருந்து கொஞ்சம் ஐட்டம் வாங்கியிருக்கேன். அது என்ன ஐட்டம்னா எல்லா கேர்ள்ஸ்க்கும் பிடிச்ச ஒரு ஐட்டம் தான். அது என்ன தெரியுமா? சொல்லட்டுமா சொல்லட்டுமா? நெயில் பாலிஷ். நெயில் பாலிஷ் தான் வாங்கியிருக்கேன். நெயில் பாலிஷ் பிடிக்காதவங்க யாருமே இல்லை. அது இப்போ ஒரு ஆஃபர்ல வாங்கியிருக்கேன். மீஷோல இருந்து ஒரு ஆஃபர் போட்டிருக்காங்க. காம்போல ரொம்ப கம்மியான பட்ஜெட். இந்த அமௌண்ட்டை சொன்னேன்னு வச்சுங்களா, எல்லாருமே இப்போ வாங்க போயிடுவீங்க. ரொம்ப கம்மியா அந்த அமௌண்ட்டை இப்போ நான் சொல்ல மாட்டேன். வீடியோக்குள்ள போவோம், அப்புறம் நான் அமௌண்ட்டை சொல்றேன். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போவோம். மீஷோலிங்க பேக்கேஜ் சூப்பருங்க. நான் எல்லா கம்பெனிலையும் எக்ஸ்கியூஸ் மாதிரி தான் நான் கேட்டேன். ப்ளீஸ்னு சொல்லி நிறைய தடவை தயவு செய்தெல்லாம் கேட்டிருக்கேன். ஏன்னா நாங்கள் உங்களை நம்புறோம்னு சொல்லி நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த வீடியோ கூட நீங்கள் செக் பண்ணலாம். பார்க்காதவங்க அந்த வீடியோவை பாருங்க. அது எல்லாருக்காகவும் நான் அந்த கம்பெனிகிட்ட கேட்டுக்கிட்ட ஒரு விஷயத்த நான் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். நீங்கள் வேணா அந்த வீடியோவை பாருங்க. இப்போ இந்த வீடியோக்கு வாங்க. மீஷோலையும் நல்ல பேக்கேஜ் நல்லா இருக்கு பாருங்க. 50 பாக்ஸுங்க. 50 பாக்ஸ் நான் பிரிச்சுட்டேன். ஏன்னா ஜோயி பாப்பா பிரிங்கன்னு என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டாங்க. அதனால உங்களுக்கு நேரம் பிரிக்கணும்னு தான் நான் ஆசைப்பட்டேன். ஆனால் ஜோயி பாப்பா விடல. அவங்களுக்காக நான் ஓப்பன் பண்ணிட்டேன். ஸோ ஓப்பன் பண்ணிட்டேன். அவளுக்காக ஓப்பன் பண்ணதுனால நீங்க சின்ன குழந்தை தானே, விட்டு கொடுத்துருங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு முன்னாடி நான் ஓப்பன் பண்ணதை எல்லாத்தையும் ஒண்ணா காட்டுறேன். ஓகேவா? இங்க பாருங்களா, ஸ்பாஞ்ச் பஞ்செல்லாம் பாருங்க. ஏன்னா பாட்டில்ல இருக்கு நெயில் பாலிஷ். அது எதுவுமே உடையாம அவங்க கைக்கு போகணும்னு மீஷோல உள்ளவங்க நினைச்சிருக்காங்க பாருங்க. இந்த ஒரு விஷயமே சூப்பரான விஷயங்க. ஏன்னா நம்ம அதாவது பிளாஸ்டிக்ல வச்சிருந்தா கூட என் ஃப்ரெண்ட்ஸ் பிளாஸ்டிக் ஐட்டம் வாங்கியிருக்கா, மீஷோல தான் வாங்கியிருக்கா. அதுலயும் அவ்வளோ பர்ஃபெக்டா பேக்கேஜஸ்லாம் அவ்வளோ சூப்பரா இருந்ததுங்க. அதை பிரிக்கவே முடியல. அவ்வளோ பக்காவா பேக் பண்ணி அனுப்பியிருக்காங்க. ஃப்ரெண்டு சொன்ன பிறகுதான் நான் உடனே இந்த மீஷோல நம்மளுக்கு தேவையானதை நம்ம பர்ச்சேஸ் பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சு எது வாங்கலாம் அப்படின்னு திங்க் பண்ணி இதை வாங்கியிருக்கேன். நெயில் பாலிஷ் மொத்தம் 12 கலர்ஸுங்க, காம்போங்க. அதாவது நம்ம ஊர்ல போய் வாங்கணும்னு வச்சுங்களா, ஒரு நெயில் பாலிஷ் 50 ரூபாங்கிறாங்க, 70 ரூபாங்கிறாங்க ஒரு நெயில் பாலிஷ். ஒரு 2-3 நாள் விட்டீங்கன்னா 3ஆவது நாள் காஞ்சி போயிடுது. இப்படிலாம் இருக்கு. இருந்தாலும் அமௌண்ட்டுக்காக சொல்றேன்னு நினைச்சுக்காதீங்க. நெயில் பாலிஷ் நம்ம வச்சுக்கிறத பொறுத்து இருக்கு. அதை வேனை போட்டுட்டுலாம் நம்ம நெயில் பாலிஷ் போடக்கூடாது. சீக்கிரம் காஞ்சிருந்தா நம்ம செய்யற தவறதுனாலதான் காஞ்சி போகுது. கம்மியா இருக்கிறதுனால நல்லா இருக்கு, காஸ்ட்லியா இருக்கிறதுனால நல்லா இல்லைன்னா நான் சொல்ல வரல. 50 ரூபா 70 ரூபா விற்கிற நெயில் பாலிஷும் ஒன்று வாங்குறதுக்கு நம்ம இது பெட்ரோல் போட்டுட்டு போய் வாங்கிட்டு வருவோம் இல்லையா? தீபாவளிக்கு இந்த ஃபெஸ்டிவலுக்குலாம் நம்ம போய் வாங்குவோம்ல, மெகந்தி வாங்குற மாரி நெயில் பாலிஷ் வாங்க வரமாட்டோம், வாங்கிடுவோம் இல்லையா? அப்படி வாங்கிட்டு இருக்கிற நமக்கு ஒரு மீஷோல பாருங்க, ஒரு ஆடி ஆஃபர்னு சொல்லிட்டு ஒரு காம்போ கொடுத்துருக்காங்க பாருங்களா. இதுதாங்க, இந்த மாதிரி ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க பாருங்க. அந்த மாதிரி ஆஃபர் கொடுக்கும் போது எல்லா கம்பெனியும் நீங்க ஓபன் பண்ணி பாருங்க. ஓபன் பண்ணி பார்த்து எல்லா கம்பெனியும் பாருங்க. ஒரே கம்பெனியை பார்க்க வேண்டாம், எல்லா கம்பெனிலையும் ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. எனக்கு இந்த மீஷோ என் ஃப்ரெண்டு சொன்னா, இந்த மாதிரி சூப்பரா இருக்கு பேக்கேஜ், நான் சொன்ன ப்ராடக்ட் அழகா வந்திருக்கு, நிறைய காம்போல போட்டிருக்காங்க, நீ போய் வாங்கு அப்படின்னு சொன்னா. அவ சொன்னாலேன்னு சொல்லிட்டு தான் நான் இதை வாங்கினேன். ஏன்னா என் அக்காவுக்கும் நெயில் பாலிஷ் பிடிக்கும், என் பொண்ணுக்கும் பிடிக்கும், எனக்கும் பிடிக்கும். ஸோ எல்லாருக்கும் பிடிக்குங்கிறதுனால அதுவும் 12 கலர் ரொம்ப கம்மியான ரேட்டிலே ஏதாவது ஒன்று வாங்கணும் வேற எனக்கு ஆசை. ஸோ வாங்கிடுவோம் அப்படின்ட்டு நான் வாங்கிட்டேங்க. ஓகே, இந்த பாருங்க எவ்வளவு பஞ்சு பாருங்க, எவ்வளவு வச்சிருக்காங்க பாருங்க. இதுல கொஞ்சோண்டு எடுத்துட்டாங்க. ஜோயி பாப்பா கொஞ்சோண்டு எடுத்து விளையாட போயிட்டாங்க.
இன்னும் இன்னும் இதே அளவுல இன்னும் கொஞ்சம் இருந்தது. இவ்வளவு இருந்துச்சு. எல்லாத்துலயும் அதுல பாதி எடுத்துட்டாங்க. இப்ப பாருங்க, இருங்க, இதோ பாருங்க, ட்ரெஸ் கலருக்கே இருக்கு பாருங்க. அப்படின்னு போட்டு ரெவ்சன் அப்படின்னு எழுதியிருக்கு. இந்த நெயில் பாலிஷோட நேம் வந்து ரெவ்சன். எல்லாமே இதோ பாருங்க. அடுத்த கலர் பாட்டில பாருங்க, எவ்வளவு கியூட்டா இருக்கு பாருங்களா. பிளாக் கலர் முடி. இங்க பாருங்க, இந்த இதை நம்ம திறக்கும் போது சின்னதா இருந்து வச்சுக்கலாம், நம்மளுக்கு வழுக்கும், திறக்கவே முடியாது. பாருங்க எவ்வளவு அழுத்தமா, எவ்வளவு பெருசா. இங்க பாருங்க அப்ளிகேஷனை பாருங்க, எவ்வளவு லென்த்தா எப்படி இருக்கு பாருங்க. அந்த அப்ளிகேஷன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நம்ம இந்த விரல்ல விடும்போது அந்த பிரஷ் வந்து திரியா இருக்கும் தெரியுமா, ஒரு மாதிரி விரிஞ்சிட்டு ஒரு மாதிரி எல்லாம் இருக்கும். இது பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. நான் க்ளோஸ் அப்ல காட்டுறேன் பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இந்த மாதிரிதாங்க இருக்கும். நான் இதுக்கு முன்னாடிலாம் நான் நெயில் பாலிஷ் நான் எங்க ஊர்ல வாங்கியிருக்கேன். ஏதோ ஒரு சில தவறு நடக்கும் தான், அது மாரி வாங்கியிருக்கேன். வாங்கினா பிரஷ் இப்படி இருக்கும். நான் அப்புறம் சிஸ்டரால அதை கட் பண்ணி சமப்படுத்தி நம்மளுக்கு வேணுங்கிற அளவு லென்த் கட் பண்ணி எல்லாம் நான் செஞ்சிருக்கேன் நெயில் பாலிஷ்ல. அதனாலதான் நெயில் பாலிஷ் வாங்கினோடனே இந்த ப்ரஷ்ஷை தான் நான் பார்ப்பேன் எப்போதுமே. நான் பாக்குற மாதிரி நீங்களும் பார்த்துருப்பீங்க. எனக்கு பார்த்துருந்தீங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் பார்த்துருக்கேன் அப்படின்னா நீங்க சொல்லுங்க. ப்ரஷ் நல்லா சூப்பரா இருக்குங்க. நல்லா வந்து நெயில் பாலிஷ்ல ஒண்ணு தெரிஞ்சுங்களா, நெயில் பாலிஷ் வந்து திக்னஸ் இருக்கக்கூடாது. லிக்யூட் வந்து இப்படி லிக்யூடா இருக்கணும். எப்படின்னா வாட்டரிக்கா இருக்கக்கூடாது. லைட் கலரா லைட்டா இருக்கணும். அப்படியே ஓடணும். நம்ம விரல்ல போட்ட உடனே இப்படி ஓடுற மாதிரி இருக்கணும். தண்ணியை ஒரு சொட்டு தண்ணியை நம்ம விரல்ல வச்சோம்னா இப்படி வலிக்கிட்டு ஓடுது பாருங்க, அந்த மாதிரி இருக்கணும் நெயில் பாலிஷ்லாம். திக்கா இருக்கக்கூடாது. நீங்க திக்கா இருந்தா நெயில் பாலிஷ் வாங்காதீங்க, தண்ணியா இருக்கணும். நான் வந்து நெயில் பாலிஷ் ஆர்டர் பண்ணிட்டேன், நல்லபடியா வரணும்னு ஆசைப்பட்டேன். ஆனா மீஷோல சும்மா சொல்லக்கூடாது. நம்மள அவங்க நேசிக்கிறாங்க, அவங்கள நம்ம நேசிக்க வேண்டியதுதான். அவங்க நம்ம கஸ்டமரை நேசிச்சதுனாலதான் ப்ராடக்ட் சூப்பரா கொடுத்துருக்காங்க. செம சூப்பருங்க. இது பாருங்க, நல்லா பாட்டில் ஃபுல்லா இருக்குங்க. பாட்டில் ஃபுல்லா இருக்கு. நல்லா வந்து மூடி வந்து நல்லா பெருசா இருக்கு, வழுக்குல, நல்லா ஓபன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கு, சூப்பரா இருக்கு. நல்லா நான் சொன்ன மாதிரி இந்த வாட்டரி நல்லா நான் சொல்ற இந்த லிக்யூட்னஸ் இதுல இருக்கு. இந்த கலரு பாத்தீங்களா, இது ஒரு கலரு, இது ஒரு கலர், ரெண்டு கலரா வைக்கிறேன் பாருங்க. ரெண்டு இதோ பாருங்க, ப்ளூ கலர் இல்ல, ப்ளூ, பிங்க், லாவெண்டர் அண்ட் டார்க் பிங்க். இங்க பாருங்க, டார்க் வயலட், கிரே கலர் பாருங்க, கிரே கலர். நீங்க பாருங்க, இந்த கலர் வந்து எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்குங்க. இது எப்படி சொல்றதுன்னா, பிங்க்கும் வயலட்டும் சேர்ந்த ஒரு கலருங்க. இதெல்லாம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் தெரியுமா. இந்த கலர் அந்த காம்போ நான் பார்க்கும்போது நிறைய நெயில் பாலிஷ் காட்டிட்டு தான் வந்தாங்க. நிறைய இருக்கு நெயில் பாலிஷ்ல, பலவிதமான கலர்ஸும் பலவிதமான அமௌண்ட்லயும் இருந்துச்சு. நான் வந்து இந்த கலருக்காக தான் இந்த காம்போவும் நான் செலக்ட் பண்ணேன். எல்லா காம்போவும் எல்லாருக்கும் பிடிக்காது. உங்களுக்கு ஒரு கலர் பிடிக்கும், எனக்கு ஒரு கலர் பிடிக்கும், மற்றவங்களுக்கு ஒரு கலர் பிடிக்கும். அந்த காம்போ செலக்ட் பண்ணி தான் வாங்குவீங்க இல்லையா. ஆனா எனக்கு இந்த காம்போ பிடிச்சது வந்து இந்த கலர் தாங்க. பாருங்க சூப்பரா இருக்குங்க இந்த கலரு. எந்த கலரு இந்த பாருங்க விரல்லாம் பாருங்க கிளீன் பண்ணி வச்சிருக்கேங்க போடுறதுக்காகவே. பாருங்க ஷார்ப் பண்ணி கிளீன் பண்ணி வச்சிருக்கேன். எந்த கலரை இப்ப போடுறதுன்னே எனக்கு தெரியல. பாருங்களா, இது ஒரு மாதிரி பீச் கலர் சொல்லுவாங்கல்ல, அந்த கலர் கவுண்ட் பண்ணிக்கங்க. பாருங்க கிரீன் கலர். முன்னெல்லாம் வந்து பிரவுன் கலரும் ரெட் கலரும் தான் முன்னெல்லாம் போட்டாங்க. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. இப்ப எல்லா கலரும் போடுறாங்க. பிளாக் கலர் கூட போடுறாங்கங்க, நான் பார்த்திருக்கேன். இப்ப எல்லாம் மாறிடுச்சு. எல்லா கலர்ஸும் யூஸ் பண்றாங்க. ட்ரெஸ்லயும் போடுவான், எல்லா கலரும் யூஸ் பண்றாங்க. இப்ப இந்த மாதிரிலாம் கிடையாதுங்க. இப்போ 2K கிட்ஸ்ன்னு வந்துருச்சு. ஆனா யாரு 2K கிட்ஸ், யாரு 80s, யாரு 90s ஒண்ணுமே தெரியவே மாட்டேது. எல்லாருமே மாறிக்கிறாங்க. மாறிதான் ஆகணும். ஏன் நம்ம அந்த காலமாவே இருக்கணும் சொல்லுங்க. ட்ரெண்டிங் வரும்போது நம்மளும் ட்ரெண்ட் ஆயிட வேண்டியதான். நம்மளும் ஸ்டைலுக்கு தகுந்த மாதிரி மாறிக்க வேண்டியதான். காசா பணமா,
நம்ம வீட்டுல ஒத்துக்கிறாங்க, நம்ம பண்ணிக்கிறோம். யாருக்காக நம்ம பயப்படணும்? அவ்வளவுதான். ஓகே சார், பண்ணிக்கிங்க, நீங்களும் பண்ணிக்கிங்க, அவ்வளவுதான். பண்ணுங்க, இதுல என்ன இருக்கு? அவங்க அதை சொல்லுவாங்க, இவங்க இது சொல்லுவாங்க, ஏன் பயப்படணும்? நம்ம வீட்டுல ஒத்துக்கிட்டாங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நம்ம பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். பண்ணுங்க. பாருங்க, இது ஒரு மாதிரி மயில் கலர் சொல்லலாம். இது மாதிரி லைட் ப்ளூவும் மயில் கலரும் ரெண்டு மிக்ஸ்டான ஒரு கலர் தான். சூப்பரா இருக்குதுங்க. கலர் தாங்க எனக்கு. இங்க பாருங்க, லைட் கிரீன், லைட் லாஸ்ட் பீசஸ். என்ன கலரு? ரெட் கலர். பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. பாத்தீங்களா? மீஷோல கொடுத்தா ஆஃபர். எல்லா கலர்ஸும் பாத்தீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா பாருங்க. பாட்டிலோட லென்த்தை பாருங்க, பாட்டிலோட மூடிய பாருங்க, எப்படி பேக்கேஜஸ் பாருங்க, இல்ல பிரஷஸ் பாருங்க, பிரஷஸ் பாருங்க, எவ்வளவு பாருங்க, பிரஷஸ் பாருங்களா, எவ்வளோ அழகா சமமா, எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க, எவ்வளவு லிக்யூடா இருக்கு பாருங்க, எவ்வளவு வாட்டரி பாருங்க, இவ்வளவு லிக்யூடா இருக்கு. இருக்கலாம் இல்ல, நல்லா அப்படியே லிக்யூட்னா நம்ம எதிர்பார்க்கிற அந்த தண்ணியே தான். தண்ணி மாரி நல்லா கூலிங் வாட்டர் எடுத்து அதை ஊத்தி பெயிண்ட் மாதிரி கொடுத்துருக்க மாதிரிதான் இருக்கு. நல்லா சூப்பரா இருக்குங்க. எனக்கு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. உங்களுக்கும் பிடிக்கும். நீங்க வாங்கினா உங்களுக்கு பிடிக்கும், வாங்கி பாருங்க. சரி, இதுல என்ன கலர் விடலாம்? பாக்ஸ பாருங்களா, உள்ள பாருங்க, பாக்ஸ பாருங்க, எவ்வளவு அழகா. இங்க ஒரு அட்டை வச்சு, இங்க ஒரு அட்டை வச்சு, இதுல ரெண்டு 4, இதுல 2 இதுல 2 12 இப்படி அழகா வச்சிருக்காங்க பாருங்களா. இந்த பாக்ஸையும் பாருங்க ரெடி பண்ணி இந்த மாதிரிலாம் அரேஞ்ச் பண்ணி, அதுல இந்த பாட்டில 2 வச்சு, அதுல பஞ்சு வச்சு இதை அழகா பேக் பண்ணி இந்த நேம் அட்ரஸ் எல்லாம் ஒட்டி பாருங்க. எப்படி பாருங்க, எவ்வளவு பேக் எப்படி இருக்கு பாருங்க. அழுத்தமா தான் இருக்கு, சும்மா சொல்லக்கூடாது. எல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ லவ் மீஷோ. எல்லா கம்பெனிக்கும் நான் நன்றி சொல்ற ஒரே விஷயம் என்னன்னா, காசு போட்டு வாங்குறோம், கஷ்டப்பட்டு வாங்குறோம். நீங்க எங்கேயோ இருக்கீங்க, நாங்க எங்கேயோ இருக்கோம். உங்களை நாங்க நம்புறோம், எங்களை நீங்க நம்புறீங்க, அவ்வளவுதான். ஓகே ஸ்டார்ஸ், நம்ம நம்பி வாங்குவோம். நம்ம பயப்பட வேண்டாம், யோசிக்க வேண்டாம். கரெக்டான ப்ராடக்டை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க, வாங்குங்க. வாங்கி செக் பண்ணுங்க. இப்ப ரிட்டர்ன் பண்ணலாம்னு சொல்லி ரிட்டர்ன்லாம் ஈஸியா பண்ணலாம் தான். ஆனா தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க? தெரிஞ்சவங்க நம்ம பண்ணிடலாம், தெரியாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. வாங்கிட்டு வருத்தப்பட்டுட்டு அதை ரிட்டர்ன் பண்ண தெரியாமலாம் தவிக்கிறாங்க. அவங்கள மாதிரி உள்ளவங்களுக்காக நான் எல்லா கம்பெனிக்கும் கேட்டுக்கிற ஒரே விஷயம், நாங்க கேட்ட ப்ராடக்டை தயவு செய்து எங்களுக்கு கரெக்டா கொடுத்துருங்கன்னு தான் கேட்குங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். புவர் ஃபேமிலியில உள்ளவங்கலாம் ஆர்டர் பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. இப்படியோ கஷ்டப்பட்டு பணம் ஏற்பாடு பண்ணி தான் வாங்குறாங்க. தயவு செய்து அவங்களுக்காக சொல்றோம். அவங்களா இருக்கட்டும், யாரா இருக்கட்டும், உங்க கஸ்டமர், உங்களை நம்புறோம். கொடுத்துருங்க ப்ளீஸ். அப்புறம் எந்த கலர் விடலாம்? நெயில் பாலிஷ் நான் இதே நெயில் பாலிஷை நான் விதவிதமா போட்டு இன்னொரு வீடியோல உங்களுக்கு காட்டுறேன். இப்போதைக்கு 2 கலர் மட்டும் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? அந்த 2 கலர் இந்த கலர், இந்த கலரும் யூஸ் பண்ணட்டும். இந்த 2 கலர் மட்டும் யூஸ் பண்ணட்டுமா? இந்த ப்ளூ, அந்த ப்ளூவா, இந்த ப்ளூவா? சரி, இது 2 யூஸ் பண்ணி காட்டுறாரு. ஓகே சார். சரி, இதை கொஞ்சம் தள்ளி வச்சுக்கலாமா? போட்டு காட்டுறேன். நீங்க எப்பயுமே நெயில் பாலிஷ் போடும்போது கொஞ்சம் ஷேக் பண்ணிக்கோங்க. ஷேக் பண்ணிட்டு எப்பயுமே நம்ம ஃபவுண்டேஷன் போட்டாலும் சரி, இதுவா இருந்தாலும் சரி, இந்த ஸ்ப்ரே ஃபேஸ்ல செட்டிங் ஸ்ப்ரேவா இருந்தாலும் சரி, ஏதானும் ஒரு தடவை ஷேக் பண்ணி தான் நம்ம அப்ளை பண்ணணும்.
எதுவா இருந்தாலும். சரி. ரிங் ஃபிங்கர்ல இருந்து ஆரம்பிக்கணும். கலரை பாத்தீங்களா எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. க்ளோஸ் அப்ல காட்டுறேன் பாருங்க. பாருங்க விரல எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க. எவ்வளவு ஷைனிங்கா இருக்கு பாருங்க. நீங்க வந்து இந்த டிரான்ஸ்பரண்ட் கலர்லாம் இதுல மேல விடணும்னு அவசியமே இல்லை. நம்ம வந்து அதை நம்ம மேல விடுவோம் இல்லையா, அதெல்லாம் விட வேண்டியதுல அவ்வளவு ஷைனிங்கா இருக்கு பாருங்க. நெயில் பாலிஷ்ல வந்து ஷைனிங் இருக்குங்க, சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா பாருங்க, நல்லா இருக்கா? ஷேக் பண்ணிப்போம். நல்லா இருக்கா இந்த கலரு? ப்ளூ கலர் பாருங்க, நல்லா இருக்கா? சரி, இந்த விரலையும் போவோம். எல்லாம் எல்லா விரலையும் விட்டோம் பாருங்க. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா? இங்க எப்படி இருக்கு பாருங்க. நல்லா இருக்கா கலரு? பிடிச்சிருக்கா ஸ்டார்ஸ்? பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? இந்த கையிலையும் விடுவோம். எத்தனை பேருக்கு நெயில் பாலிஷோட வாசனை ரொம்ப பிடிக்கும்? எத்தனை பேருக்கு பிடிக்கும் சொல்லுங்க. எனக்கு இந்த மழை பெஞ்சா அந்த மண் வாசனை பிடிக்கும்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இந்த நெயில் பாலிஷ் வாசனை யாருக்கெல்லாம் பிடிக்கும் சொல்லுங்க, கமெண்ட்ல சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும், எங்க பாப்பாக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நீங்க நெயில் பாலிஷ் காலேஜுக்கோ ஸ்கூலுக்கோ எடுத்துட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கலாம், கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க. இந்த வாசனையை வச்சு எடுத்துட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத கரெக்டா கண்டுபிடிச்சிருவாங்க எல்லாருமே. நான் காலேஜுக்கு ஸ்கூலுக்குலாம் போகும்போது நான் என் ஃப்ரெண்ட்ஸ்க்காக எடுத்துட்டு போவோம். நான் வாங்கின கலரை நீ போட்டுக்கடின்னு சொல்லி எடுத்துட்டு போவோம். எடுத்துட்டு போனோம்னா கண்டுபிடிச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு நாங்க வந்து இன்டர்வல்ல தான் நாங்கள் வந்து போட்டுப்போம். அப்படி இன்டர்வல்ல போட்டாலும் திரும்பி இன்டர்வல் முடிஞ்சதுக்கு அப்புறம் இந்த வாசனை அப்படியே தான் இருக்கும். எல்லாரும் கேட்பாங்க என்ன நெயில் பாலிஷ் வாட வருது அப்படிலாம் கேட்பாங்க, மிஸ் எல்லாம் கேட்பாங்க. கேட்டு நாங்கள் லஞ்ச் டைம்ல விட்டோம் மேடம், விட்டோம் மிஸ், இப்போ விடல நாங்க அப்படிலாம் நாங்க சொல்லுவோம், சொல்லியிருக்கோம். இதெல்லாம் நாங்க பண்ணியிருக்கோம் படிக்கிறப்ப, பண்ணியிருக்கோம். நீங்களும் பண்ணியிருப்பீங்க. இருந்தாலும் சொல்றேன், இந்த வாசனை வந்து அது ஒரு தனி வாசனை, என்ன ஒரு வாசனை அப்பா, காட்டி கொடுக்கும். இது மறைக்கவே முடியாது நெயில் பாலிஷ் மட்டும். குட்டி குட்டி நகத்தை பார்த்தீங்களா, குட்டி குட்டியா இருக்கு. ரைட் சைட்ல உள்ளதுனாதான் கட் பண்ணிட்டேன்னு சொன்னேன். அது பாருங்க குட்டி 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 குட்டியா இருக்கு. அப்பதான் வந்து சமையல்லாம் பண்ணலாம், பேபிக்கெல்லாம் எல்லாம் செய்யணும், அதனால எடுத்தேன். காலேஜ் படிக்கும் போதெல்லாம் 2 கையும் அழகா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. எனக்கு நல்லா வளரும் நெயில் வந்து, நல்லா டக்குன்னு வாரம் வாரம் கரெக்டா வளர்ந்துடும். நல்லா வந்து எனக்கு வந்து நெயில் வந்து ஆயிலா இருக்கும். ஃபேஸ் தான் ஆயிலா இருக்கும்னு சொல்லுவேன்னா, எனக்கு ஆயில் ஸ்கின்னு. நெயிலுமே எனக்கு ஆயிலா தாங்க இருக்கும், ஆயிலா இருக்கும். நெயில் பாலிஷ் விட்டிங்கன்னு வச்சிங்கன்னா எனக்கு காயறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஆயிலா இருக்கிறதுனால காயறதுக்கு லேட் ஆகும். ஆனா நான் இப்போ விட்ட பிறகு கொஞ்சம் தண்ணியில வந்து இப்படி நினைச்சிருவேன். நினைச்சிட்டு இன்னொரு 5 நிமிஷம் அப்படியே காஞ்ச பிறகு
சீக்கிரம் காயறதுக்காக தான் அதுமாதிரி செய்யறது. ஆனா நிறைய பேருக்கு நெயில் பாலிஷ் விட்டோடனே சீக்கிரம் காஞ்சிரும். எனக்கு மட்டும் காயாது. ஏன்னா எனக்கு ஆயிலா இருக்கும் நகம்லாம். ஒரு மாதிரி ஆயிலா இருக்கிறதுனால ரொம்ப சீக்கிரமும் எனக்கு வந்து நெயில் பாலிஷ் போகாது. ஆயிலா இருக்கிறதுனால தான் ஒருவேளை போகலையோ என்னவோ தெரியல. பட் எனக்கு விட்டோம்னா விட்ட நெயில் பாலிஷ் அப்படியே இருக்கும். ஒரு எப்படியோ ஒரு 10 நாள் இருக்குங்க. இப்ப நான் போட்ட நெயில் பாலிஷ் 10 நாளைக்கு இருக்கும். அலையவே அலையாது. இல்லைன்னா எல்லா வேலையும் தான் செய்யறேன், ஆனா அலையாது. அதான் இந்த ஆயிலா இருக்கிறதுனால நெயில் பாலிஷ் தான் நல்லா பிடிச்சிக்கும் போல இருக்கு. எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். நிறைய பேர் சொல்லுவாங்க, என்ன நானும் நீனும் ஒன்னாதான் விட்டோம், எனக்கு மட்டும் போயிட்டு உனக்கு மட்டும் அப்படியே இருக்குன்னுலாம் கேட்டிருக்காங்க. அது என்னமோ எனக்கு காட் கொடுத்த கிஃப்ட்னே வச்சுக்கலாம். இல்ல எனக்கு அலையாது. நல்லா இருக்கா? நல்லா இருக்கா ஸ்டார்ஸ்? சரி, நடுக்க வந்த மாதிரி காட்டக்கூடாது, நல்லா இல்ல. ஓகே, நம்ம ஒரு இதா எப்படி இருக்கு பாருங்க. கலர் நல்லா இருக்கா? கைக்கு நல்லா இருக்கா? எவ்வளவு ஷைனிங்கா இருக்கு பாருங்க. நான் கிட்டக்கே காட்டுறேன் பாருங்க. அவ்வளவு ஷைனிங்கா இருக்கு பாருங்க. பார்த்தீங்களா? அதான் நெயில் பாலிஷ் வந்து சூப்பருங்க. இது எல்லாமே காம்போல வாங்கியிருக்கேன். 12 கலர்ஸ் மீஷோல ஆர்டர் பண்ணியிருக்கேன், வந்திருக்கு. பேக்கேஜ் பர்ஃபெக்ட். அப்புறம் அமௌண்ட்ட சொல்றேன், கேட்டுக்குங்க. 193 193ங்க. 200 கூட இல்ல. 200க்கு 7 rupees கம்மிங்க. 193 193. பாத்தீங்களா? 12 கலரு 193க்கு கொடுத்துருக்காங்க. இதை விட வேற என்னங்க வேணும் சொல்லுங்க? எவ்வளவு கம்மியா இருக்கு பாத்தீங்களா? இருக்கு பாருங்க. மீஷோல நிறைய ஆஃபர் போட்டிருக்காங்க. நீங்க எல்லாரும் போய் உங்களுக்கு பிடிச்சத ஆர்டர் பண்ணுங்க. நீங்க என்ன கேக்குறீங்களோ அது கண்டிப்பா வரும். நம்பிக்கையோட போடுங்க, தைரியமா போடுங்க. பேக்கேஜ் எல்லாம் பக்காவா இருக்கு. ப்ராடக்ட் சூப்பரா இருக்கு. விலை ரொம்ப அஃபோர்டபுள்ங்க. விலை தாங்க சூப்பர், அமௌண்ட் தாங்க சூப்பர். சூப்பர் சூப்பர் சூப்பர். நெயில் பாலிஷ் சூப்பர் சூப்பர். மீஷோ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. அடுத்த ப்ராடக்ட் உங்கள்கிட்ட நான் ஆர்டர் பண்றதுக்கு நான் ரொம்ப ஆவலா இருக்கேன். கண்டிப்பா பண்றேன். எங்களோட ஸ்டார்ஸும் உங்க கம்பெனிக்கு என்ன உங்க கம்பெனில வாங்குறதுக்கு ரொம்ப ஆவலா தான் அவங்களும் இருக்காங்க. அவங்க சார்பா உங்களுக்கு தேங்க்யூ ஸோ மச். சூப்பர். நீங்க போய் கண்டிப்பா ஆர்டர் பண்ணுங்கப்பா, உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது நெயில் பாலிஷ் மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன். நான் வாங்கின ப்ராடக்ட் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இன்னும் நிறைய இருக்கு. உங்களுக்கு பிடிச்ச எல்லாமே நீங்க போய் ஆர்டர் பண்ணுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் எல்லா கலர்ஸும் விதவிதமா போட்டு உங்களுக்கு வீடியோ அப்டேட் பண்றேன். ஓகே ஸ்டார்ஸ், பை 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 பை. Bye.